தேடியே வந்து மல்லிகை ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். சூப்பர். நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பராக ரியல்டி வீடியோ குயிக் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் கிட்டே இருக்கிற ஆட்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண கொடுத்த ப்ரீசெட்டை நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ண உங்களுக்கு வந்து பண்ண இதில் எப்படி தான் ஷோ ஆகும். நீங்கள் ப்ராஜெக்ட்டை இன்புட் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணாக்கி இதில் யூஸ் பண்ணிக்க இந்த 2 ஃபாண்ட் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன். அதை வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி உங்கள் ஆட்மோஷனில் ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க இன்புட் பண்ண நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு இங்கே ரிலிக்ஸ்னு ஒரு குரூப் இருப்பாருங்க. அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போய்ட்டு எடுக்கிற போய்க்குங்க. ஸோ இதில் இருக்கிற ஏதோ ஒரு நீங்கள் கிளிக் போய்ட்டு கீழே எடிட் டெஸ்ட் இருக்கா அதை வந்து பண்ணிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் இருக்கா அது இங்கே செல்ல போய்ட்டு வேவ் ஒன் ஃபாண்ட்ஸ் இருக்கு பாருங்க, அதை வந்து பண்ணிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே 3 பட்டன் இருப்பாருங்க, அதை கிளிக் போய்ட்டு கீழே வந்து பண்ண ஃபோன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மட்டும் மேலே 3 பட்டனை கிளிக் பண்ண சைடில் வந்து பண்ண மொபைலில் டவுன்லோட் ஷோ ஆகும். அதில் தான் இப்போ ரீசெண்டாக நீங்கள் டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஃபாண்ட் எந்த ஃபைல் கிட்ட இருக்கும், ஸோ அந்த ஃபைல் கிட்ட நான் வந்து பண்ணாக்கா போய்க்கிறேன். ஒரே ஒரு ஃபாண்ட் தான், 2 ஃபாண்டு சொல்லிட்டேன். ஸோ ஒரே ஃபாண்டு தான். ஜஸ்ட் அது வந்து பண்ணி கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆட்மோஷனில் இன்புட் ஆகும். நீங்கள் இன்புட் பண்ணிவிட்டு இந்த இன்புட் இதை மட்டும் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு ஆட்மோஷன் நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் வந்து பண்ணாக்க நம்ம ஆட்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் பண்ண அதே ப்ராஜெக்ட்டை மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணாக்க ஸோ அந்த ஃபாண்ட் வந்து பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகும். சில பேர் வந்து பண்ண ஆட் ஆகுன்னு சொல்கிறீங்க. ஸோ அது எப்படி ஃபிக்ஸ் ஆகும் நான் வந்து பண்ணாக்க சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க அந்த லிங்க்ஸ் கிட்ட நான் போய்க்கிறேன். ஸோ அந்த ஆட் ஆகாத அந்த டெஸ்ட்டை வந்து இப்போ நீங்கள் கிளிக் போய்ட்டு கீழே டெஸ்ட் இருக்காது, நீங்கள் செல்ல போய்ட்டு டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போய்ட்டு உங்களுடைய கீபோர்டில் வந்து பண்ணாக்க ஃபேஸ் கொடுத்தினாக்க அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆனால் மட்டும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பண்ணாக்க எடிப்பாடியே பிக் வந்து இப்போ நான் காட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்தா நான் எடிட் பண்ண ஒரு பிக்கை வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து பண்ணாக்க லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல லிக்ஸ்னு ஒரு குரூப் இருக்கா, ஸோ அதுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஸோ இந்த நெக்ஸ்ட் முறை வரைக்கும் வந்து பண்ணாக்க அந்த பிக்கை நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மோட்ஸ் இருக்காது, நீங்கள் செலக்ட் பண்ணி சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து பண்ணாக்க -9° வந்து இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. லிக்ஸ் வந்து பண்ணாக்க மேலே அந்த சைடில் உங்களுக்கு ஷோ ஆகுதுனாக்க இந்த ஃபஸ்ட் டைம் கிளிக் போயிட்டு உங்களோட பிக் வந்து பண்ணாக்க கீழே இந்த மாதிரி ஷோ ஆகிற மாதிரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிட்டுங்க. ஓகே ஸோ இப்போ அப்படி நீங்கள் பேக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபிட்டில் டிசிஷன் வேர்ப் இருக்கா அது வந்து பண்ணிக்க கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ண சைடில் டெயில்ஸ் ஃபிட் இருக்கும், அதை கிளிக் போயிட்டு சேனல் செட்டிங் கிளிக் போயிட்டு இந்தமாரி மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்காது, நீங்கள் செல்ல போய்ட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செல்ல போய்ட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃப்டே நீங்கள் வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மாதிரி போய்க்கலாம். ஸோ மறுபடியும் கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி ஒரு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த லிக்ஸுக்கு ஒரு பிக்கை நீங்கள் கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் இந்த பிக்கை வந்து கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கீழே மோட்ஸில் போயிட்டு சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு -9° நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ ரிலிக்ஸ் வந்து பண்ண கீழே இருக்குது, அதனால் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு நம்ம வந்து பண்ணாக்க பிக்கை மேலே இந்த இடத்துல நீங்கள் மூவ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு இப்போ எஃபர்ட்குள்ளே போயிட்டு அங்கே காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்காது, நீங்கள் செல்ல போயிட்டு இப்போ இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணி விட்டுங்க. ஓகே ஸோ இதே சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்க இது வரைக்கும் இந்த பிக் ஆட் பண்ணினாக்க அப்படி நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பண்ண ஒரு க்ரீன் கலர் பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் இப்போ நான் பண்ண அதே சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக் வந்து பண்ண 1 பண்ண நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க கரெக்டாக அந்த க்ரீன் கலர் முன்னாடி வரைக்கும் வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்களும் வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண இந்த பிக்குக்கு வந்து பண்ண ஒரு சின்ன மூவிஃப்ட் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிடலாம். ஸோ அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு பிக்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே மூட்ஸ் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பிக்குக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு இங்கே ஒரு கீஃபேம் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க லாஸ்ட்டு கெண்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு கீஃபேம் நீங்கள் வந்து பண்ணாக்க கொடுத்துக்கோங்க. ஸோ லிக்ஸ் வந்து பார்த்தினாக்க மேல் ஷோ தான். ஸோ அதனால் ஃபஸ்ட் கீஃபேம் வந்து பண்ணாக்க கீழே லைட்டாக உங்களோட பிக் வந்து பண்ணாக்க இந்த சைடில் வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. ஓகே ஸோ இப்போ வந்து பண்ணால் கரெக்டாக லைட்டாக அந்த மூவி ஆட் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட்டு செகண்ட் பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீஃபேம் எண்டில் ஒரு கீஃபேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டுங்க வந்துட்டு இதை வந்து பண்ணாக்க எனக்கு கொஞ்சம் இந்த சைடில் வந்து பண்ணாக்க மூவ் பண்ணிக்கிறேன் மேலுக்கு. ஓகே ஸோ கொஞ்சம் ஆப்போசிட்டில் அப்படியே மூவ் ஆகிற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணாக்க கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ண பிக்கு எல்லாத்துக்கும் வந்து பண்ணாக்க ஜஸ்ட் இந்த மூவிஃபிட்டை வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க.
ஸோ நான் வந்து பண்ணாக்க எல்லா புக்குக்கும் வந்து பண்ணாக்க மூவி ஃபிட் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து பண்ண நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி அந்த லுக் நம்ம கொண்டு வந்துடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பண்ணாக்க லாஸ்ட்டில் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல ஒரு க்ரீன் கலர் ஷோ பாருங்க. இதில் நம்ம வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து பண்ணாக்க அந்த லுக்கு நம்ம வந்து பண்ணாக்க கொண்டு வந்துடலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ண இந்த க்ரீன் கலர் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எடுத்துக்கொண்டு கீழே ப்ளஸும் கூட்டு மீட்டை கூட்டு நீங்கள் எடிட் பண்ண ஒரு பிக் வந்து பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் முறை வரைக்கும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு இது ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு வந்துட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிட்டுக்கோங்க. அந்த டெல்ஸ் ஃபிட்டு தான். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி இது வந்து பண்ணாக்க மேனஸ் நேட்டிகிற நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுங்க. நெக்ஸ்ட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணி இங்கே கரெக்டாக ஜூம் பண்ணி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி விட்டுக்கோங்க. இதே சேம் மெத்தில் வந்து பண்ணாக்க அடுத்தது புமாருக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல வந்து பண்ணால் நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பிக் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து பண்ணாக்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க கரெக்டாக 21.07 செகண்ட்க்கு வந்துட்டிங்கனாக்க கீழே வந்து பண்ண ஒரு க்ரீன் கலர் லேயர் நான் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அது லேயர் நீங்கள் கில் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்க லெஃப்ட் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஸோ இப்போ அதுக்கு மேலே ஒரு பிக் இருக்குது அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு காப்பி பண்ணிட்டு இங்கே பிஎஸ் பண்ணிட்டுனாக்க இப்போ நீங்கள் பொருளில் பார்த்தோம் இந்த எஃபெக்ட் வந்து பண்ணாக்க இதில் ஆட் ஆகிடும். ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க அடுத்தடுத்த அந்த பிக்குக்கு வந்து பண்ணால் ஜஸ்ட் இந்த எஃபெக்ட்டை வந்து நீங்கள் பிஎஸ் பண்ணி விட்டுட்டு அந்த க்ரீன் கலர் லேயர் பாருங்கள். ஸோ அது வந்து நீங்கள் டிலீட் பண்ணிட்டு மேலே டெலிட் ஆப்ஷனுக்காக கொடுத்து வந்து நீங்கள் டெலிட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி அந்த லுக் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து இந்த டெப்டியோட வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்க நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. இதை நம்ம வந்து பண்ணாக்க செல போயிட்டு மேலே ப்ளஸும் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல லிங்க்ஸ் குரூப் இருக்கு பாருங்கள். ஸோ அதுக்கு கீழே வரவா நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண வீடியோ நீங்கள் செல போயிட்டு கீழே போட் போயிட்டு சைடில் இருக்கிற தேர்ட் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு பிளண்டிங் ஆப்போசிட்டி இருக்குது அது கிளிக் போய்ட்டு லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்தா மட்டும் போதும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க கரெக்டாக நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி உங்களுக்கு அது சூப்பராக வந்து பண்ணாக்க ஆட் ஆயிரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பண்ணாக்க லிக்ஸ் போய்க்கலாமா? ஜஸ்ட் வந்து பண்ணாக்க மேல் லிக்ஸ் குரூப் இருக்குது அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு மேலே 3 பட்டனை கிளிக் போயிட்டு அன் குரூப் இருக்குது அது வந்து பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பண்ணாக்க லிக்ஸ் ஷோ ஆயிரும். ஸோ நான் வந்து பண்ணாக்க லிக்ஸுடைய கலர் வந்து பண்ண வேண்டிய பிக்குக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்களும் எந்த மாதிரி பிக் ஆட் பண்ணீங்களோ ஸோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி கலர் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கும். ஏன்னா அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இது எப்படி சேஞ்ச் பண்ண சொல்லிட்டா? ஸோ அதுக்கு கீழே வந்து பண்ணாக்க டெஸ்ட் இருப்பாருங்க அந்த டெஸ்ட் நீங்கள் கிளிக் போயிட்டு கலர்ஃபுல்லில் போயிட்டு இந்த க்ரீன் கலருக்கு பதிலாக நீங்கள் எந்த மாதிரி இப்போ ஆட் பண்ணிங்களோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க இந்த மாதிரி நீங்கள் கலர் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க அப்படியே நம்ம மூவ் பண்ணிக்கலாம். எல்லாமே கரெக்டாக இருக்கா? ஓகே. ஓகே. ஸோ எல்லாமே வந்து பண்ண கரெக்டாக இருக்கா? இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பராக வீடியோ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க செட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் எந்த டவுட் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ்னா பார்க்கணுனாக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.